என்னடா இந்த வாரம் இன்னும் பெண்கள் பாதுகாப்பை பற்றி எந்த நியூஸுமே வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் சடனாக ஒரு நியூஸ். ராமேஸ்வரத்தில் 12ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு, அதே ஊரை சேர்ந்த முனிராஜ் அப்படின்ற ஒரு பையன் கடுமையாக குத்தி கொலை பண்ணியிருக்காப்புல. சம்பவ இடத்துலயே அந்த பொண்ணு இறந்துடுறாங்க. ஒருதலை காதலோட விபரீதமாக இந்த விஷயம் முடிஞ்சிருக்கு. இதுக்கு கடுமையான கண்டனங்களை வாவ் நெட்வொர்க் முதல்ல பதிவு பண்ணுறோம். அடுத்த நிமிடம் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியுமா அப்படின்ற அச்சத்தில் தினம் தினம் தமிழ்நாட்டு பெண்கள் கடக்குறாங்க. பெண்ணியம் சுயமரியாதை பேசுகிறோம் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாகவே நட முடியாத சூழ்நிலை திமுக மாற்றிடுறாங்க அப்படின்ட்டு நான் சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. சமூக விரோதிகளை தவிர தமிழ்நாட்டில் வேற யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில தான் இப்பொழுதைக்கு தமிழ்நாடு இருக்கு அப்படின்னும், பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு 25 லட்சம் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதுவும் தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க. இது போன்ற பிரேக்கிங் நியூஸ்களுடன் வாவ் நெட்வொர்க்.